கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவை உலுக்கியது என்று சொல்வதை விட சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியது. ஏன்னா அந்த குஜராத் கலவரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்று உலகளவில் பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெறுவதற்கு இந்த ரயில் எரிப்பு சம்பவம் தான் காரணம். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஏகப்பட்ட கொடூரங்கள் நடந்தது. அதை வார்த்தைகளால் நம்மால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொடூரம். இப்போ இந்த சம்பவம் குறித்து நம்ம இப்போ கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம ஆறாமற பேசுவோம். நீங்கள் ஒரு காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே இந்த கட்சி என்பதை மறந்துவிட்டு 100 விழுக்காடு மனசாட்சிக்கு உட்பட்டு எது நியாயமோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். இந்த ரயில் எரிப்பு நடந்தபோது 69 அந்த ராம பக்தர்கள், அயோத்திக்கு சென்ற அந்த ராம பக்தர்கள், அந்த கரசேவர்கள், அவர்கள் மட்டுமே பயணித்த பெட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெண்களும் இருந்தாங்க. அனைவருமே இந்துக்கள், ராம பக்தர்கள், அந்த வழிபாட்டு தலத்துக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கொடூரத்தை மறக்க முடியாது. 69 பேரை ஒரு ரயில் பெட்டியில் வச்சு எரிச்சது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது.